இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செல்வி, என்னன்னு சொல்லுடி. யாருன்னே தெரியலம்மா. நாங்க பாக்குறதுக்குள்ள வண்டி வேகமா போயிருச்சுமா. ஏய், ஒருவேளை அந்த பையனா இருக்குமோ? யாரம்மா சொல்றீங்க? அந்த கருணாதான். அப்பா என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு அவனை பத்தி. அவன் ரொம்ப முரடனா, பணம் கொடுக்காதவங்க கிட்ட அடாவடித்தனம் பண்ணி வசூல் பண்ணுவானா. எனக்கு என்னமோ அவன் வேலையா தான் இருக்குன்னு தோணுது. அவனை பார்க்க ரவுடி மாதிரி தான் இருந்தான். கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான். கண்ணு கட்டின தூரம் வரை வண்டியை காணமா? அழாத. அந்த பொறுக்கிதான் அவன் தான் அப்பாவை தூக்கியிருப்பான். அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நீ தைரியமா இரு. எதுக்கு செல்வி அப்பாவை கடத்தின? சொல்ற, எதுக்கு கடத்தின? ஐயோ சிஸ்டர் 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 சிஸ்டர், நீங்க புடிச்சது கர்ணாவோட சட்டை கிடையாது, கரண்ட் கம்பி. அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் 6 வீடு தள்ளி போய் விழுவீங்க. எது கஷ்டம்? அதனால கையெடுத்துருங்க. எதுக்கு ஒரு நெடு தள்ளியே நில்லுங்க. என்ன மிரட்டுறீங்களா? செல்வி அப்பா எங்கன்னு உன் ஃப்ரெண்ட சொல்ல சொல்லு. ஏங்க, காலையில இருந்து ஏரியாலே இல்லாத ஒரு ஆளை நாங்க எப்படி கடத்த முடியும்? அண்ணா, தெரியாம போய் சொல்லிட்டேனா. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. 3 மாசம் வேலைக்கு கூட போகலனா. சுத்தமா கையில காசு இல்ல. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா. ஐயா, இப்ப சொல்லி என்ன பண்றது? காலையில வீட்டுக்கு வரும்போது சொல்லியிருந்தா கருணா கொஞ்சமாவது கருணை காட்டியிருப்பான். எல்லாரும் சேர்ந்து காண்டாக்கி விட்டீங்கல்ல. இனிமேல் நீங்க கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி கருணா கருணை காட்ட மாட்டான். அண்ணா, வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேனா. அது உங்க அப்பா உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செய். என் ஆள் வச்சு ஒருத்தி கலாய்ச்சால, அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். யார் தெரியுமா? இவ.